Hi guys, வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு வந்து நான் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் எடுக்க போறேன். குழந்தைங்க வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோனே சொல்லலாம். என் பொண்ணு வந்து பெருசா நிறைய ஐட்டம்ஸ் வந்து சாப்பிடவே மாட்டா. நிறைய ரிஜெக்ஷன்ஸ் தாங்க இருக்கும். இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவும் கூட தான். இப்படி பண்ணிட்டே இருக்கிறனால என்ன ஆச்சுன்னா நிறைய ஃபீவர் மந்த்லி பேசிஸ்ல அவளுக்கு ஃபீவர் வந்துட்டு இருந்தது. ஸோ நான் இன்னைக்கு என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா இந்த ஒரு ஹோல் மந்த் வந்து நான் என்னென்ன குக் பண்றேன் அவளுக்காக அப்படிங்கறத நான் வந்து ஷூட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து குழந்தைங்க வச்சிருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா என்ன கொடுக்கறது, டெய்லி ஒரே ஐட்டம்ஸே கொடுக்குறமே அப்படிங்கிற மாதிரி. நானுமே வந்து எல்லாமே சொந்தமா பண்றேன் அப்படிங்கறதுலாம் இல்லை, நிறைய ப்ரௌஸ் பண்ணி பார்த்து தாங்க பண்றேன். பட் ஆனால் உங்களுக்கு கன்சாலிடேட்டா பார்க்கும்போது ஒரு ஐடியா இருக்கும். டெய்லி நான் என்னென்ன பண்றேன் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் பண்ற ஐட்டம்ஸை ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மிக்ஸ்டு வெஜ்ஜீஸ், கோதுமை சம்பா, ரவா கிச்சடி ட்ரை பண்ணியிருந்தேன். உங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன வெஜ்ஜீஸ் பிடிக்குமோ அதை இன்க்ளூட் பண்ணி செஞ்சு பாருங்கள். மேக் ஷூர் எல்லா வெஜிடபிள்ஸுமே நல்லா குக் ஆகிடுக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மதியத்துக்கு தால் வித் சொரக்காய் போட்டு ரைஸ் பண்ணியிருந்தேன். எல்லாமே 1 pot ரைஸ் மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். ஈவினிங்க்கு மஃபின் வீட்லேயே ட்ரை பண்ணியிருந்தேன். வீட் அண்ட் பனானா போட்டு பண்ணியிருந்தேன். ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தனியாக ஷேர் பண்ணுறேன். நைட்டுக்கு கேரட் தோசை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.